ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் மிளகு குழம்பு டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கரம் மசாலா பேக் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குறைவான தீயில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அது கூட ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை, 3 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம், 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கணும். நல்லா மஷியாக குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா குக் ஆனதும் இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கோழிக்கறியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் இடையில கலந்து விட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி விடும். இப்போ இடையில கலந்து விட்டு சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். தனியா பவுடர் 4 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூனுக்கும், மிளகு பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மசாலாவெலாம் நல்லா கலந்து விட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்ப கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு கொதித்து கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இடையில கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் திக்கானதும் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணதும் இதில் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ டேஸ்டியான சிக்கன் மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதத்தோடு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.